ஆக்ரான்னா தாஜ்மஹால், சென்னை பல்கலைக்கழகம் அப்படின்னாக்கா செனட் ஹவுஸ். இப்போ என்னடா இது மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுறேன்னு கேட்குறீங்களா? காரணம் இருக்கு. சமீபத்தில் ஒரு தகவல் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. தாஜ்மஹாலுக்கு கீழே சில ரகசிய அறைகள் இருப்பதா. இதனால இந்த விஷயம் எனக்கு டக்குனு ஞாபகத்துக்கு வந்தது செனட் ஹவுஸ். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய வீடியோக்களில் என்னுடைய அனுபவத்திலையும் நான் கண்டதை கேட்டதை மட்டும்தான் இதில் சொல்கிறேன். அதை மீண்டும் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரி, இப்போ விஷயத்துக்கு வரேன். அப்போல்லாம் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் இன்ஃபார்மெக்ஸ் அப்படின்னு ஒரு ஈவெண்ட் நடத்துவாங்க. அந்த ஈவெண்ட்ல ஒவ்வொரு சப்ஜெக்ட் இருக்கும், ஒவ்வொரு தலைப்பு. அது ஒவ்வொரு குறிப்பிட்ட கல்லூரியினுடைய அந்த என்எஸ்எஸ் வாலண்டியர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, தன்னார்வர்கள், அந்த என்எஸ்எஸ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை எல்லாமே அரேஞ்ச் பண்றது. அரேஞ்ச் பண்றதுனுடைய பொறுப்பு எனக்கும் என் கூட இருக்கிற இன்னொரு கூட்டாளிக்கும் கொடுத்தாங்க. எங்க கூட்டாளி என் ஃப்ரெண்டு. ஈவெண்ட்டுக்கு இன்சார்ஜா நாங்க 2 பேர், எங்களுக்கு அசிஸ்டண்டா இன்னும் ஒரு 6-7 பேர் இருப்பாங்க. ஒரு மொத்தமா ஒரு 8-10 பேர் வருவோம். இது இன்ஃபார்மெக்ஸ் அப்படின்னாக்கா எக்ஸிபிஷன் ஆன் இன்ஃபர்மேஷன், தகவல் மீதான ஒரு கண்காட்சி அப்படின்னு சொல்லலாம். இதை தமிழ்ல சொல்லணும்னா இதை செஞ்சிட்டு இருந்தோம். செனட் ஹவுஸ் போறதுக்கு முன்னால டூரிசம் அந்த மெட்டீரியல்லாம் இருக்கு பார்த்தீங்களா, இதை கலெக்ட் பண்றதுக்கு தலைமைச் செயலகம், இது செக்ரட்டரியேட் இருக்கு பார்த்தீங்களா, அங்க போனோம். முன்ன நாமக்கல் கவிஞர் மாளிகை பழைய கட்டடம் இருந்தது இல்லையா, அப்போ இப்போ புது கட்டடமாக கட்டிட்டாங்க. அங்கே போயிட்டு மேலே 4வது மாடி 5வது மாடி சரியாக ஞாபகம் இல்லை. அங்கே போய் கேட்டப்போ அதுக்கான ஆஃபீஸர் வெளியே போயிருக்கிறாரு, ஏதோ மீட்டிங்கில் போயிருக்காரு. அதனால வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும், 1 மணி நேரம் கழிச்சு வாங்கன்னு எங்களை அனுப்பிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணோம், கீழே இறங்கி வந்தது ஜார்ஜ் கோட்டையை கொஞ்சம் சுற்றி பார்க்கலாமே அப்படின்னு கிளம்பணும். சுற்றி பார்க்கறது தான் எங்களை பொறுத்த வரைக்கும், போகாத இடத்தை போய் பார்க்கறது தான் எங்களுடைய வழக்கம். கோட்டைக்குள் இருக்கும் அந்த பாதுகாப்பு கெடுபிடிகள் பற்றி அவ்வளவா தெரியாது எங்களுக்கு, உண்மையிலே தெரியாது. நாங்க பேசிக்கொண்டே தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள போயிட்டோம். தெரியாம தான் கோட்டை பகுதி மதில் அரண் மாதிரி இருக்கும், அதுக்கு மேல் பகுதி வரைக்கும் போயிட்டோம். அங்கிருந்து சாலையில போற பஸ்ஸுகளை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருந்தோம். சரி, நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப நேரம். நாங்க திருப்பி மேல அந்த அலுவலகத்துக்கு போலான்னு திரும்பினா பின்னால ஒரு ராணுவ வீரர் நின்றுட்டு இருந்தாரு. ரொம்ப கடுப்பான முகம், அப்படியே சும்மா பொரியிற மாதிரி இருந்தது அவர் முகம். எங்களை பார்த்து, யார் நீங்க, எங்க இருந்து வர்றீங்க, எதற்காக இங்க வந்தீங்க அப்படின்னு விசாரிச்சாரு. நாங்க வந்த விஷயத்தையும் கல்லூரி ஐடி கார்டையும் காண்பிச்சோம். எங்களை மிகவும் கண்டிச்சு அனுப்பிட்டார். ஆனாலும் ஜார்ஜ் கோட்டை வளாகம் இருக்கு பாத்தீங்களா, அது உட்புறம் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. சுத்தி பார்க்கறதுக்கு ஒரு சின்ன ஊர் மாதிரியாவே இருக்கும், நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. காலையில அதுவும் அந்த ஒரு 7-8 மணி நேரத்துக்கு போனீங்கன்னா ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள போன மாதிரி நல்லா இருக்கும். அது அப்போ இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல, நான் போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. அது அநேகமாக அந்த சட்டசபை கட்டடத்துக்கு பின்புறம்னு நினைக்கிறேன். மீண்டும் அந்த சம்பந்தப்பட்ட அலுவலரை சந்திச்சோம். எங்களுக்கு தேவையானது எல்லாத்தையும் அவர் வாங்கிட்டு நாங்கள் அங்கிருந்து செனட் ஹவுஸுக்கு வந்தோம். இந்த வேலையிலேயே இது அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அடுத்த நாள் போயிட்டு காலையில் இன்னும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸை கூட கூட்டிகிட்டு போய் எல்லாம் அந்த அரேஞ்ச் பண்ணுற வேலையெல்லாம், டிஸ்பிளே எல்லாம் வைக்கிறதெல்லாம் செய்தோம். ஏன்னா எங்களுக்கு இந்த செனட் ஹவுஸ் மேலே ஒரு கண்ணு. இந்த அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணி முடிக்கும்போது சாயந்தரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒன்றும் அங்கே சுற்றி பார்க்க முடியல. அடுத்த நாள் என்ன பண்ணோம், இந்த ஈவெண்ட் ஆரம்பிச்சிடுச்சு. ஈவெண்ட் ஆரம்பிச்ச உடனே பார்க்கறதுக்கு இந்த மக்கள் வர்றாங்க போகிறாங்க. அப்போ எங்கள் கூட இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுகளை ஸ்டாலை பார்க்க சொல்லிட்டு கவனித்துக்க சொல்லிட்டு நாங்கள் மேலே சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்படி போகும்போது செனட் ஹவுஸுக்கு 4 டூம் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுக்கே தெரியும். டூம் எல்லாம் உள்ள படிக்கட்டு இருக்கும் மேலே போறதுக்கு. அந்த படிக்கட்டு இப்படி சுத்தி சுத்தி ஏறி போற மாதிரி இருக்கும். எப்படின்னாக்கா இந்த லைட் ஹவுஸ்ல எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, உள்ள படி சுத்தி ஏறுற மாதிரி. லைட் ஹவுஸ்ல ரொம்ப பெருசா இருக்கும். இது இந்த லைட் ஹவுஸ், இந்த கிளாக் டவர் இதுலலாம் அப்படிதான் இருக்கும். அந்த மாதிரியான படி அது மேல ஏறி டூம் மேல போகலாம். இது எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த தென்கிழக்கு அப்புறம் தென்மேற்கு 2 டூம் இருக்கு பாத்தீங்களா, சவுத் சைட்ல இருக்கிற 2 டூம், அதுலதான் படிக்கட்டு இருக்குன்னு நாங்க பார்த்துருக்கிறோம். ஃப்ரண்ட்ல இருக்கிற அந்த இன்னொரு பக்கத்துல இருக்கிற நார்த் சைட்ல இருக்கிற டூமுக்குள்ள நாங்க போகல. அந்த பக்கம் போறதுக்கான வழி இல்லை. அதனால அதை பத்தி நாங்க பார்க்கல. எங்களுக்கு தேவை என்ன இருக்கு எப்படின்னு பாக்குறது தானே. அதுல இருந்து அந்த படிக்கட்டு வழியா ஏறி மேல போகும்போது மேல ஒரு 2 சின்ன பால்கனி மாதிரி 2 சின்னதா இருக்கும். அதுல இருந்து பார்த்தோம்னா ஹால் மொத்தமும் தெரியும். அங்க இருந்து பார்க்கலாம். அந்த பால்கனிக்கு பின்னால ஒரு தனியா ஒரு அறை மாதிரி இருக்கும். அது அந்த காலத்திலேயே ஆடிட்டோரியத்துக்கு வர்றவங்களுக்கு அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம், டாய்லெட் மாதிரி வச்சிருக்கோம். அது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 100-150 வருஷத்துக்கு பழமையான டாய்லெட். அது அந்த காலகட்டத்தில் இருந்த ஆடம்பரமான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் அதில் இருக்கும். அவ்வளவு பழமையானது. ஆனால் எல்லாம் உடஞ்சி சீதளம் அடைஞ்சி பயன்படுத்த முடியாத நிலைமையில இருந்தது. அதோட அதை பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் இறங்கி வந்துட்டோம். அந்த தென்கிழக்கு படி வழியாக தான் தொடர்ந்து மேலே ஏறணும். அடுத்த நாளும் திருப்பி அதே படிக்கட்டு வழியாக மேலே ஏறணும். முதல் நாள் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் தானே போனோம். அந்த படி மொத்தமா எங்க போகுது அப்படின்னு சொல்லி மேலே ஏறுனா நேரம் மொட்டை மாடி வரைக்கும் போயிடுது. மொட்டை மாடினாக்கா அங்க மேல இருந்து அங்கிருந்து பார்த்தோம்னா ஸ்ட்ரைட்டா கிழக்கு இல்லைங்களா, அந்த பக்கம் மெரினா கடற்கரை. மேல போனா
அவ்வளோ அழகான அந்த மெரினா கடற்கரையை பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். ரொம்ப நேரமாக அந்த மெரினாவை பார்த்து அழகாக பார்த்து ரசிச்சுட்டு இருந்துட்டு 3வது நாள் தென்கிழக்கு பகுதியில் இருக்கிற இந்த டோம் வழியா இருக்கிற படிக்கட்டில் நாங்கள் மேலே போயிட்டோம். கீழே என்ன படி போகிற மாதிரி இருக்குது என்னன்னு சொல்லி கீழே இறங்குறோங்க. கீழே போயிட்டு பார்த்தோம்னாக்கா அந்த படி கீழே போய்கிட்டே இருக்குது. ஏறத்தாழ ஒரு 5-6 அடி கீழே கீழே இறங்கிட்டோம். இறங்கினாக்கா திடீர்னு கால் பயங்கரமாக சறுக்குச்சு. என்னடா சறுக்குதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த ஒரு லிமிட்டுக்கு மேலே கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருந்ததுனால என்ன இருக்குது கீழேன்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தோம்னாக்கா எல்லாம் அந்த யூனிவர்சிட்டியோட கொஸ்டின் பேப்பர் இருக்கும். அப்போல்லாம் வந்து இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து 7 சைஸில் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பழைய ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் அது ஞாபகம் இருக்கும். இப்போ தான் A5 சைஸில் போடுறாங்க. அப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் அந்த கொஸ்டின் பேப்பர்லாம். அது காலை சறுக்குச்சு. அப்புறம் பார்த்தா நிறைய கிடந்தது அது மாதிரி உள்ளக்க. அதையும் தாண்டிட்டு கீழே இறங்குறாங்க. போக போக அப்படியே சுத்தமாக வெளிச்சமே இல்லை, ஒரே கும்மிருட்டாயிருது. இப்போ கூட வந்தவன் என்கிட்ட சொல்கிறான், ஏன்டா இவ்வளோ கும்மி இருட்டில் உள்ளே போய் நம்ம எதை பார்க்க முடியும், ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் மெல்ல கீழே இறங்கிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் ஒரு கேள்வி கேட்டான் பாருங்க, நம்ம பாட்டில் இது உள்ளே போகிறோமே, இந்த இருட்டுக்குள்ளே இருந்து பாம்போ தேளோ வந்து கடிச்சா என்னடா பண்ணுறதுன்னு போலதான் எனக்கு பயமாகிடுச்சு. அவனை இடிச்சு தள்ளிக்கிட்டு அடிச்சு பிடிச்சி மேலே ஏறினேன். அவனும் என்னை தொடர்ந்து மேலே ஏறி வந்தான். எங்கள் 3வது நாள் அனுபவம் இப்படி இருந்ததுங்க. இதை முடிச்சுட்டு நாங்கள் மேலே வந்துட்டோம். ஆனால் மனசுக்குள்ள ஒரு கேள்வி மட்டும் தொக்கி நின்னது. இந்த செனட் ஹவுஸ் தரைத்தளத்திலிருந்து கீழே படி போகுது அப்படின்னாக்கா எவ்வளோ, அதுவும் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி ஆழத்துக்கு இறங்கிட்டோம். அப்படி போனதுக்கு அப்புறமும் அவ்வளோ தூரம் போனதுக்கு அப்புறம் தான் ஒரே இருட்டாயிடுச்சு, அங்கே ஒன்றுமே தெரியல. போனா அப்போ எதுக்கு இந்த படிக்கட்டு கீழே போகுது, அங்கே என்ன இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியோடையே நாங்கள் இன்ன வரைக்கும் இருக்கேன். எனக்கு அதுக்கான பதில் இல்லை. யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க.